சரி, மூணாவது பாருங்க. மூணாவது ஃபீல்ட் என்னன்னு பார்ப்போமா? ஃபீல்ட் என்ன, புலங்கள் என்னன்னு பார்ப்போம். ஃபீல்டா, ரைட். இப்ப தம்பி, புலங்கள் 3 ஃபீல்டு இருக்கு எங்களுக்கு சிலபஸ்ல. 3 ஃபீல்டு இருக்கு. ஒன்று ஈர்ப்பு புலம், இரண்டாவது மின்புலம், மூன்றாவது காந்த புலம் என்று 3 புலங்கள் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. சரியான 3 புலங்கள் இருக்குது. இதுல நாங்க முதலாவது படிக்க போறது ஈர்ப்பு புலம். இந்த முறை ஈர்ப்பு புலத்துல எஸ்ஏ கேள்வி வந்தது 2025ஆம் ஆண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் பரவாயில்ல, கேள்வியும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. சரியானே, ரைட். என்ன ஃபீல்டு என்றாலும் முதலாவது சவுண்ட் வரலையா? சவுண்ட் கேட்கலையா? ஹலோ, சார். நீங்க கொஞ்சம் பாருங்க உங்களோட சவுண்ட். முதலாவது என்ன ஃபீல்டு என்றாலும் மூன்றா பிரிக்கலாம். ஒன்று கிராவிடேஷனல் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னடிக் ஃபீல்ட். 3 ஃபீல்டு இருக்கு. என்ன ஃபீல்டு என்றாலும் ஃபீல்டு என்றா என்னண்டா, இப்ப வச்சுக்கொள்வோம், ஒரு மேசையில ஒரு திணிவு இருக்குது. இந்த திணிவை நீங்க இஞ்சால பக்கம் தள்ள போறீங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கோலால பிடிச்சி தள்ளலாம், அல்லது இலையால பிடிச்சி இழுக்கலாம், கட்டி இழுக்கலாம், அல்லது தள்ளலாம். என்ன, ஒரு பொருளை நான் கேமரா பார்த்து கதைக்கிற ட்ரை பண்றேன்னு பார்ப்போம். சரியா? அப்ப இதப்பா ஏதாவது இடைய வச்சு இழுக்கலாம், அல்லது ஒரு கோலை வச்சு தள்ளலாம். இப்ப நான் கேட்கேன், கோலை வச்சு இப்ப இலைய வச்சு இழுக்காம, கோலை வச்சு தள்ளாம, தொடுகை இல்லாம இந்த பொருளை தள்ளலாமா? தள்ளலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கணும், மேசையில ஒரு காந்தம் கிடக்குது, என் முனை எஸ் முனை. இன்னும் ஒரு காந்தமும் கிடக்குது, என் முனை எஸ் முனை. இந்த காந்தத்தினால் இவரை கிட்ட கொண்டு போன உடனே கொஞ்சம் ஒரு அளவு கிட்ட வரக்குள்ள இது என்ன செஞ்சது தெரியுமா? அங்கால பக்கம் இதை ஓடிடு. தெரியுமா அது உங்களுக்கு? இது ஓடிடும் இஞ்சால பக்கம். அப்ப இஞ்சால பக்கம் ஓடுதண்டா, இதுக்கு திணிவு இருக்கண்டா 6 மூடு வருகிறது. அப்ப யாரு இவருக்கு விசையை கொடுத்த? இவருக்கு யாரு விசையை கொடுத்த என்றா, இந்த ஏரியாக்குள்ள ஒரு ஃபீல்டு ஒன்று இருந்திருக்கு. புலம் என்றா என்னண்டா, ஒரு பிரதேசம் விசையை பிரயோகிக்கும் தன்மையை கொண்டிருக்குமா இருந்தா அந்த பிரதேசம் புலம் எனப்படும். நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வளைக்க தேவையில்லை. ஒரு கல்லை விழவிட்டா கல்லு கீழ் நோய் என்ன செய்யும்? 6 முடுவோம். கீழ் நோய் 6 முடுவோம். கல்லு 6 விசை கொடுத்த அந்த கல்லுக்கு. பூமியில ஒரு கல்லை விழவிடுற கீழ் நோக்கி 6 முடுவோம். 6 விசை கொடுத்த சொல்லுங்களேன். என்னடா, பூமியில ஒரு கல்லை விழவிட்ட பூமி தான் விசை கொடுத்தது. கவர்ச்சி விசை ஏர்த் கொடுத்தது. எப்படி கொடுத்தது? அது ஒரு விசை கொடுத்துருக்கு. அப்ப நம்மளோட பூமி இருக்கல்ல, நம்மளோட பூமி இருக்காரு தானே, பூமியும் ஒரு புலம் பிரதேசம் தான். ஒரு பூமி தன்னை சுத்தி இருக்கிற ஏரியாவை ஒரு புலமா மாத்தி கொள்ளும். இந்த ஏரியா புலமா தான் இருக்கு. புலமண்டா என்னண்டா, ஒரு திணிவை கொண்டே வச்சா அந்த திணிவில விசை தாக்குனா ஈர்ப்பு புலம் சொல்றேன். ஏற்றம் ஒன்றை கொண்டே வச்சமண்டா விசை தாக்குனா மின் புலம் சொல்றேன். ஓவரோலா ஒரு பிரதேசம் விசையை பிரயோகிக்கும் தன்மையை கொண்டிருக்குமா இருந்தா அது புலம் எனப்படும். பூமி தன்னை சுத்தி ஈர்ப்பு புலத்தையும் கொண்டிருக்கும், காந்த புலத்தையும் கொண்டிருக்குமா. பூமி ஈர்ப்பு புலத்தையும் கொண்டிருக்கும், காந்த புலத்தையும் கொண்டிருக்கும். இந்த காந்த புலம், பூமியை சுத்தி காந்த புலம் இருக்கிறதாலதான் இந்த சூரியன்ல இருந்து வார இந்த சில அண்ட கதிர்கள், இந்த கொஞ்சம் வித்தியாசம், இந்த நம்ம மனுஷனுக்கு
தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை தடுக்கிறது அந்த காந்தப்புலம் தான். நம்மளோட காந்தப்புலம் எங்கட பூமியில உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. எது? பூமியை சுற்றி இருக்கிற காந்தப்புலம் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? இதான் ஃபீல்டுன்னா என்னன்னு. சரியா? ஓகே. மூணாவது பேச்சு எடுங்க. மூணாவது பேச்சுல ஒரு பிரதேசமானது இருக்கா? மூணாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க. டியூட்ல ஒரு பிரதேசமானது விசையை பிரயோகிக்கும் தன்மையை கொண்டிருக்குமாயின் அந்த பிரதேசம் அந்த வெளி புலம் என அழைக்கப்படும். இது 3 வகைப்படும். ஒன்று ஈர்ப்பு புலம், மின்புலம், காந்த புலம். சரியானே? ரைட். இதுல எந்த புலம் வலிமையான புலம் சொல்லுங்க ஆபம்? இந்த 3லையும் எந்த புலம் வலிமையான புலம்? அது நாங்க ரேடியேஷன்லாம் படிப்போம். இப்ப ஈர்ப்பு புலம் தம்பி கொஞ்சம் பாக்குறதுக்கு இப்ப ஈர்ப்பு புலம் வந்து பாத்தீங்கன்னா மின்புலமா பாப்போம். ஈர்ப்பு புலம் வந்து பாக்குறதுக்கு ஒரு நலிவான விசையா இருந்தாலும் பிளாக் ஹோல்ஸ் ஒன்று இருக்கு. பிளாக் ஹோல்ஸ் என்னண்டா கருந்துளை ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பொறுங்களா, வெளிச்சம் அடிக்குது, கொஞ்சம் பொறுங்க வாருண்ணா. 1 மினிட்டா. ரைட். பாருங்க. இப்ப ஈர்ப்பு புலம் வந்து தம்பி ஒரு வலிமை குறைஞ்ச புலம் கதைச்சாலும் பிளாக் ஹோல்ஸ் ஒன்று இருக்கு. பிளாக் ஹோல்ஸ் பூமி இந்த அண்ட வழியில பூமி அண்டு இல்லை, நான் புவியீர்ப்பு புலம் இல்ல, ஈர்ப்ப கதைக்கணும். இந்த ஒளி கூட வெளியே தப்பேலாத அளவுக்கு கவர்ச்சியான அந்த இழுத்து பிடிக்கிற வலிமையான இடங்களும் இருக்குது. விளங்கிட்டா? பிளாக் ஹோல்ஸ் சொல்றோம். அப்ப வலிமையான ஈர்ப்பு புலங்களும் இருக்குது. சரி. ஆனா ஈர்ப்பு புலத்தை விட மற்ற புலங்கள் வலிமையான புலங்கள் தான். இருந்தாலும் ஈர்ப்பு புலம் அதுக்காக நலிவானதண்டு இல்லை. சரியா? அது நாங்க படிப்போம். நாங்க பிளாக் ஹோல்ஸ் படிப்போம். கொஞ்சம் பொறுமலை. அதுக்கப்புறம் பின்னே கதை இப்ப இப்ப இன்ட்ரடக்ஷன் தொடங்கிருக்கோம். எழுதுங்க தம்பி. ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அந்த 2 கோட்ல எழுதுங்க. அந்த 2 கோட்ல எழுதுங்க. சரியா? சொல்றா. ஒரு ஏற்றத்தில் விசை செயற்படுமெனின் ஒரு ஏற்றத்துல விசை செயற்படுமெண்டா ஒரு ஏற்றத்தில் விசை செயற்படுமெனின் அது மின்புலம். ஒரு ஏற்றத்துல விசை செயற்படுமெண்டா அது மின்புலம். சும்மா எழுதுங்க ஷோட்டா. அதே போல ஒரு திணிவில விசை செயற்படுமெண்டா அது ஈர்ப்பு புல பிரதேசம். ஒரு ஏற்றத்துல விசை செயற்படுமெண்டா அது மின்புல பிரதேசம். ஒரு தெளிவில விசை செயற்படுமெண்டா காந்தப்புல பிரதேசம். சாரி, ஈர்ப்பு புல பிரதேசம். ஒரு திணிவில விசை செயற்படுமெண்டா ஒரு தெளிவில விசை செயற்படுமெண்டா அது ஈர்ப்பு புல பிரதேசம். எம்ஃபீல்டு வந்து தம்பி என்னடா அவன் எம்ஃபீல்ட கதைக்காம போறான் யோசிக்கலா. ஏடா எம்ஃபீல்ட கதைக்கான எம்ஃபீல்டு கரண்ட் தேவை தம்பி. அதாவது கரண்ட் ஓடுனா மட்டும்தான் காந்த புலம் வரும். இப்ப கதைச்சு பிரயோஜனம் இல்லை. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கணும். அதுக்கு
அதான் அதை பற்றி நான் ஒன்றும் கதைக்கல. சரியா? ரைட், ஓகே. அதான் கதைக்காம விட்டுறேன். சரியானே? பொருத்தமான இடங்கள்ல பொருத்தமான விஷயத்தை கதைப்பேன். சரி. ஆனா இப்ப இப்படி ஒன்று இருக்கு. எப்படியாண்டா ஈர்ப்பு இருக்குதானே, ஈர்ப்பு எப்பையும் கவர்ச்சி விசையா இருக்கு. ஈர்ப்பு எப்பையும் கவர்ச்சி விசையா இருக்கும். ஆனா மின் புலத்தால வார விசை கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம், தள்ளு விசையாகவும் இருக்கலாம். அதை நீங்க இதை விட நோட் பண்ணுங்க. இடம் இருக்குன்னு இந்த ஈர்ப்பால வார விசை எப்பயுமே கவர்ச்சி விசையா இருக்கும். காந்தப்புலம் ரிலேட்டிவ் மின்புலம். ஓம் ஓம் ஓம். படிப்போம். மின்புலம் மாறினா தான் காந்தப்புலம் வரும். இதெல்லாம் தேவையில்லையே, படிப்போம். இங்க கேள்விப்படாத போல. சரி, இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, என்ன சொன்னால் ஈர்ப்பு விசை எப்பையும் கவர்ச்சி விசையா இருக்கும். ஈர்ப்பு விசை எப்பயுமே கவர்ச்சி விசையா இருக்கும். ஆனா மின்விசையும் காந்த விசையும் கவர்ச்சியாகவும் இருக்கலாம், தள்ளுகையாகவும் இருக்கலாம். அப்புறம் படிப்போம். ஒத்தேற்றம் தள்ளும், ஒவ்வாதேற்றம் கவரும் என்று படிப்போம். ஆனா ஈர்ப்பு என்று சொல்றது கவர்ச்சி விசையா மட்டும் இருக்கு. அதை எழுதி கொள்ளுங்க. எல்லாம் சொன்னா எழுதி கொள்ளுங்களா? ஈர்ப்பு விசை எப்பையும் கவர்ச்சி விசையா இருக்கும். ஈர்ப்பு விசை எப்பையும் கவர்ச்சி விசையா இருக்கும். ஆனா மின் விசையும் காந்த விசையும் கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம், தள்ளு விசையாகவும் இருக்கலாம். சரியானே? ரைட். சரி, இப்ப நாங்க ஈர்ப்பு புலத்துல முதலாவது விதி படிக்க போறோம். நியூட்டன், அதாவது ஈர்ப்பு புலத்துக்கான நேர்மாறு வர்க்க விதி படிக்க போறோம். ஈர்ப்பு புலத்துக்கான நேர்மாறு வர்க்க விதி படிக்க போறோம். சரியானே? ரைட். நியூட்டன் என்ன சொல்றாருண்டா, ரெண்டு புள்ளி திணிவை கதைக்காரு. என்ன திணிவு? மிக முக்கியமான பாயிண்ட். புள்ளி திணிவு, பாயிண்ட் மாஸ். ரெண்டு புள்ளி திணிவு. இந்த 6 புள்ளி திணிவு M1, இந்த 6 புள்ளி திணிவு M2. ரெண்டு புள்ளி திணிவு. புள்ளி திணிவண்டா என்ன? புள்ளி திணிவண்டா சைஸ் சின்னன், மாஸ் பெருசா இருக்கலாம், சைஸ் தான் சின்ன. புள்ளித்தெணி வேண்டா. இப்ப நீங்க இந்த புள்ளித்தெணி வேண்ட வேர்ட் வந்தா இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. வாயுக்களை புள்ளித்தெணிவா கருது. புள்ளித்தெணிவானா தெளிவு குறையவா? இல்ல, தெளிவு குறையல. வொலியும் சின்ன, சைஸ் குட்டி. சைஸ் குட்டி, அது டென்சிட்டி கூட இருக்கலாம். சரியானே? ரைட். அவர் அதுக்கு தான் சொல்றாரு, ரெண்டு புள்ளி திணிவுகளுக்கு இடையில செயற்படுற கவர்ச்சி விசைக்கு சமன்பாடு சொல்றேன். கவர்ச்சி விசை. சரியானே? ரெண்டா நியூட்டன் என்ன சொல்றாருண்டா, இந்த கவர்ச்சி விசை திணிவுகள பெருக்கத்துக்கு நேரிட சமனம். இந்த கவர்ச்சி விசை தூரத்தின வர்க்கத்துக்கு நேர்மாறு சமனம் என்று சொல்றாரு. இதை சமப்படுத்தினா ஒரு மாறிலி வரும், M1 M2வின் கீழ் R². இந்த மாறிலியை சொல்றாரு யூனிவர்சல் கன்ஸ்டன்ட், அதாவது அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்றாரு. சொல்றேன்னா எல்லாம் கதைப்போம். என்ன மாறிலி? யூனிவர்சல் கன்ஸ்டன்ட் சொல்றாரு. அகிலத்துக்கே ஈர்ப்பு மாறிலி. நீங்க படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில அகில வாயு மாறிலி என்று. அதே மாதிரி இந்த அகில ஈர்ப்பு மாறிலி. சரி, இருக்கட்டும். வடிவா சொல்றத கேளுங்களா? சரி, இப்பதான் சமன்பாடு ரெண்டு தனியும் கவருது. சரி, இப்ப நம்ம டியூட்டர் என்ன வடிவா காய்ச்சிருக்கலாம், நீ ஒன்றும் செய்யலாது. சரி, நான் விடத்தை நீக்கிறேன். இன்னொரு ஆள் அங்க நம்மட ஐயா வடுங்கள தள்ளி நிக்கிறாங்க. எனக்கும் ஐயாக்கள்ல கவர்ச்சி வீசண்டா வித்தியாசமா போயிடும். சரி, ஒரு ரெண்டு தெளிவுகளை கவர்ச்சி வீச காரணமாக ஏன் அது கிட்ட கிட்ட வாரல்ல? இப்ப நீங்களும் பக்கத்துல இருக்கீங்க, கவர்ச்சி வீச நீங்க தெளிவு தானே, நீங்களா மாஸ் எல்லாம் தெளிவு தானே. அப்ப ஏன் அந்த கவர்ச்சி வீச காரணமா கிட்ட கிட்ட வாரல என்று சொன்னால்,
இந்த கவர்ச்சி விசை இந்த மாறிலி சரியான சின்னன். இந்த யூனிவர்சல் கன்ஸ்டன்ட் என்று கதைக்கமில்ல உண்டு. அது 6.67 தொச்சம் தர 10⁻11 ஏதோ முன்னுக்கு 6 வைங்களேன். 10⁻11 நம்ம ஒரு 50 கிலோ வைங்களேன். இது 50 இது 50 சரி 100 கிலோ வைங்களேன். 1 மீட்டர் என்றாலும் எவ்வளவு வரும்? 0.1 நியூட்டன் வரும். அப்ப இந்த கவர்ச்சி விசைகளை நாங்கள் சாதாரண திணிவுகளால உணர முடியாது. யாரால உணரலாம்? சூரியன், சந்திரன், அப்படி பெரிய மாசுகள்ல உணரலாம். அவன் டக்குன்ற ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இவன் நியூட்டன் சொன்னது புள்ளி திணிவுக்கு தானே, ஏன்னா அவன் பூமிக்கு எல்லாம் கதைச்சான் என்று நீ கேட்கலாம். ஒரு கேள்வி ஒன்று சொல்லுவேன், வாரம் விளக்கம் வாரம். அதுக்கு முதல் இந்த திணிவுகள், அதாவது நம்மட சாதாரண தெளிவுகள் இருக்கல, அதுகள்ல கவர்ச்சி விசையை உணர இடத்துக்கு ஆகப்பெரிய இது இந்த கன்ஸ்டன்ட் சரியான சின்ன பெருமானம். அப்ப இதை கொண்டு பெருக்கிறதால வார போர்ஸ் சரியான குறைய வரும். அதால பெரிய சும்மா 2 தெளிவு குறை. அப்ப சரியான குறைய சரியா. அடுத்த கதை. இப்ப நாங்க இந்த விசையும் இந்த விசையும் வச்சு கொள்வோமா? M1 பெருசண்டு வைப்போம், M2 சின்னண்டு வைப்போம். ஆனா இந்த விசையும் பருமன்ல எப்படி இருக்கும்? அது காரணம் என்ன? அதுவும் நியூட்டன் மாமாட கதை சொல்லுங்களேன். நியூட்டன் தேர்ட் லோ, தாக்க மரதாக்க ஜோடி. இப்ப தம்பி பாருங்க, இன்னொரு கதை ஒன்று இருக்கு. நான் சும்மா சொல்றேன் உங்களோட விளக்கத்துக்காக, நான் சும்மா ஒரு கதைக்காக சொல்றேன். இது அப்படியே மறுக்காரு ஐன்ஸ்டைன், மறுக்காரு. அவர் என்ன சொல்றாருண்டா, அவருடைய கதை வேற. அவரு என்ன சொல்றாருன்னா, திணிவு தன்னை சுத்தி இருக்கிற ஏரியா வளைக்கும் சொல்றாரு. அவருடைய கதை வேற. நான் சும்மா சொல்றேன், சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, திணிவு தன்னை சுத்தி ஃபைபரிக் மாதிரி ஒரு தன்னை சுத்தி இருக்கிற ஏரியா வளைக்கும் சொல்றாரு. பெரிய இப்படி பெரிய திணிவண்டா பெருசா வளைக்கும் அந்த ஏரியாவை. அப்ப அதுக்குள்ள கொண்டே பொருட்களை கொண்டே விழுகுது, கவர்ச்சி விழுகுது. இதுதான் அவருடைய கதை. அதான் சரியான கதையும் கூட அதுதான். இது ஓரளவுக்கு இது ஒரு பேசிக்கா ஓகே. ஆனா இதான் அக்யூரேட்டான கதை. அவரு இதெல்லாம் இதை வச்சு கொண்டு இதை நிறுவி காட்டுறாரு. அவரு இதை நிறுவி காட்டுறாரு. சில இடங்கள்ல விளைக்கிறதா கதைக்கப்படுது. ஓகே, அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப பெரிய திணிவனா நல்லா வளைக்கும், நம்ம சின்ன திணிவனா ஓரளவா வளைப்போம். சின்ன வளைச்சா அதுக்குள்ள விட வாய்ப்பு இல்லை. இப்ப நான் விடத்தை நிக்கிறேன்டா, நான் ஒரு ஃபைபரிக் மேட் பரப்புல வளைக்கிறேன்டா, எனக்குள்ள ஒரு ஆள் கொண்டு விழணும்னா நான் அந்த அளவுக்கு வளைக்க மாட்டேன். பெரிய திணிவண்டா வளைக்கும் என்று ஐன்ஸ்டைன் மாமாட கதை ஒன்றும் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப நியூட்டன் கதை என்ன? நியூட்டன் கதை என்னன்னு சொன்னா, திணிவு தந்த ஏரியாவை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்கும். சரியா? ரைட். இவ வச்சு கொள்வோம். இது வரையா கேளுங்களா, இன்னைக்கு கொஞ்சம் கதை கூட கதையா தான் இருக்கு. இன்னைக்கு பேசிக் தானே கணக்குகள். நாங்க நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த இருக்கு சூரியன். சரியா? சன் அண்டு வைங்க. இது பூமி அண்டு வைங்க, ஏர்த் வைங்க. கவர்ச்சி விசை இந்த கவர்ச்சி விசை. கவர்ச்சி விசை. இந்த சமன்பாடை கொஞ்சம் எழுதுறேன் கொஞ்சம் போங்களா. F சமன் G into M1 M2 வின்கீழ் R ஸ்கொயர். இதான் சமன்பாடு. இந்த சமன்பாடை நான் இதுக்கு பாவிக்கலாமா? சொல்லுங்க, பாவிக்கலாமா? அந்த ஆர் கடும் பெருசா இருந்தா பாவிக்கலாம் சார். அதாவது தம்பி, இந்த பெரிய யூனிவர்சல்ல, இந்த பெரிய அண்டத்துல இதெல்லாம் என்ன தெரியுமா கருதலாம்? இதெல்லாம் அதனாலதான் இந்த மாறிலி என்ன மாறிலி? யூனிவர்சல் கன்ஸ்டன்ட் சொல்றோம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இது மிகப்பெரிய தூரம் என்றதால நீங்க சொன்ன மாதிரி சரி, அதை ஒப்பிடக்கூடாது புள்ளித்திணிவு தான். அது சரி. இன்னொரு கதை தம்பி, இத யூனிவர்சல் கன்ஸ்டன்ட் ஏன் சொல்றேன்டா,
இடையில யார் இருந்தாலும் இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் இடையில என்ன ஊடகம் இருந்தாலும், வெற்றிடமா இருந்தாலும் சரி, கடல் இருந்தாலும் சரி, மரம் இருந்தாலும் சரி, காந்தம் இருந்தாலும் சரி, என்ன இழவு இருந்தாலும் இந்த கவர்ச்சி விசையை அதை என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனா மின்புலம் இருக்கல்ல, சரி, காந்தப்புலம் மின்புலம் இருக்கல்ல, அதுகள் பாதிக்கும். நீங்க 2 காந்தத்தை வழியில வச்சு கவர்றதுக்கும் தண்ணிக்குள்ள கொண்டே வச்சா கவர்றதுக்கும் வித்தியாசம். விளங்கிதா? 2 காந்தம் கவருதுன்னு வைங்க, வழியில வச்சா நல்லா கவருது, தண்ணிக்குள்ள கொண்டே வச்சா பெருசா கவர்ற குறைவா இருக்கு. அப்ப இது எங்க வச்சாலும், இது எங்க இருந்தா, இடையில யார் இருந்தாலும், என்ன ஊடகம் இருந்தாலும் இந்த எஃப் அந்த என்ன செய்யாது, பாதிக்காது. அதாவது எஃப் பாதிக்கணும்டா ஒன்று திணிவு வேற வேறையா இருக்கணும், தூரம் வேறையா இருந்தா மட்டும்தான் எஃப் மாறுமே ஒழிய அது யூனிவர்சல் கன்ஸ்டன்டா இடையில வேற யாரும் பாதிக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்த கதை விளங்குதாபி கதைக்கிறது. இன்னொரு கதை சொல்றாங்க கேளுங்க. அப்ப இது புள்ளி திணிவு தானே, அவர் சொன்ன புள்ளி திணிவு. சரி, ஓகே, ரைட். கொஞ்சம் எழுதிட்டு வருவோம், என்ன தொடர்ந்து காய்ச்சி அலுப்பா இருக்கும். எடுங்க தம்பி, கொஞ்சம் எழுதிட்டு வருவோம். எடுங்க. ஈர்ப்பு புலத்துக்கான நேர்மாறு வர்க்க விதி. M1 M2 2 புள்ளி திணிவுகள் 6 இடை தூரத்தில் உள்ள போது கவர்ச்சி விசை பின்வரும் தொடர்படும். அந்த படமெல்லாம் அடிச்சிருக்கேன், போடுங்க. அப்ப அதுல எஃப் போடுங்க, காட்டுங்க, எஃப் காட்டுங்க, M1 காட்டுங்க, M2 காட்டுங்க. சரியா? மூலாவது புள்ளியில எழுதணும் நினைக்கிறேன் தம்பியா. மூலாவது புள்ளியில எழுதுங்க. ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது திணிவுகள பெருக்கத்துக்கு நேர்வீத சமன் எழுதுங்களா. எழுதி அதை எழுதுங்க. திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமன் எழுதுங்க. எழுதி போட்டு அதை எழுதுங்க. அப்புறம் நேர்மாறு இத சமன் அது இருக்கு, அதுல அதுக்கு எஃபிஷியன்சி சொன்னீங்களா, ஆர் ஸ்கொயர் போட்டு பாக்ஸ் உள்ள சமன்பாடு எழுதுங்க. மூலாவது புள்ளியில் எழுதுங்க, திணிவுகளின் பெருக்கத்துக்கு நேர்விகித சமன் 2 போட்டுட்டு எஃப் நேர்விகித சமன் எஃப் நேர்விகித சமன் M1 M2 போடுங்க. 1 மற்றது பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு 2 போடுங்க. அதுக்கு இது அடுத்தது இருக்கு பாருங்க, தூரத்துல வர்க்கத்துக்கு நேர்மாறு சமன் இருக்கு, சமப்படுத்துங்க. இது பெருமாள் எழுத வேணாம், பெருமாள் அடிச்சிருக்க மற்ற பக்கம் பாக்ஸ் கூட இதை எழுதுங்க. ஒரு தெளிவு தன்னை சுத்தி இருக்கிற ஏரியாவை புலமா மாத்தும். ஒரு தெளிவு தன்னை சுத்தி இருக்கிற ஏரியாவை புலமா மாத்தும். அதான் அந்த கதை. சரியா? சரி, மற்ற பக்கம் எடுங்க. எழுதிட்டீங்களா? இங்க ஜி அகில ஈர்ப்பு மாறிலி. இந்த பெருமானத்தை பாருங்க, 6.673 10 சய 11. அவ்வளவு குட்டி பெருமானம் தம்பியா. பரிமாணத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் என்ன ஸ்பீடா இருக்கா? இல்லை, எழுதுங்க. அடுத்த பாயிண்ட், திணிவுகளுக்கு இடையே செயற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது திணிவுகளுக்கு இடையே செயற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது திணிவுகளுக்கு இடையே செயற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது
திணிவுகளுக்கு இடையே செயற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது இடையிலுள்ள ஊடகத்தினால் பாதிக்கப்படாது. இடையிலுள்ள ஊடகத்தினால் பாதிக்கப்படாது. இடையிலுள்ள ஊடகத்தினால் பாதிக்கப்படாது. சரியா? அடுத்த பாயிண்ட் சொல்லவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. புள்ளி திணிவுகளுக்கு இடையிலான ஈர்ப்பு கவர்ச்சி விசை திணிவுகளை இணைக்கும் கோடு வழியே காணப்படும். அது விளங்குதா? திணிவுகளை இணைக்கிற கோடு வழியே காணப்படுமா? ஒரு முக்கோணம் ஒன்று கண்டு வைங்களேன். இதை 2 புள்ளி திணிவு இருக்கேண்டா, விடத்தையும் திணிவு இருக்கேண்டா, இணைக்கிற கோடு வழியே இருக்கு. விளங்குதா? 2 திணிவையும் இணைக்கிற கோடு வழியே இருக்கு அந்த விசை. R குறைய உள்ள போது ஈக்குவேஷன் ஒர்க் ஆகுமா? கொஞ்சம் பொறுங்க வேண்டாம், கொஞ்சம் பொறுங்களேன். கணக்கு செய்ய போறோம் பாருங்க. சரியா? படிப்பேன் எல்லாம் படிப்போம், எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுவோம். சரியா? ஒவ்வொண்டா பாப்பமே. இப்ப திணிவு, இப்ப 2 திணிவை இணைக்கிற கோடு வழியே இருக்குமா? இணைக்கிற கோடு வழியே இருக்கு. விளங்குதா? சரியா? சரி. இப்ப தம்பி நான் இன்னொரு கதை கதைக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் கூட கதை தானே, 3வது கிளாஸ்ல கொஞ்சம் கூட கதையா தான் இருக்கு. அப்புறம் கணக்கு செய்ய தொடங்குவோம். சரி, இப்ப இங்க பாருங்க, இன்னொரு கதை. சூரியன் என்ன செய்ய மாட்டா? தண்ட புலத்தை அதாவது சூரியன் தம்பி வழியா சொல்றபடியா கேட்கணுமா? இவ்விடத்தை இப்ப இந்த விசைக்கு காரணமாரு, இந்த விசை காரணமாரு ஆறு 2 திணிவுகளும். அத கேட்கல. இந்த விசை காரணமாரு சூரியன். சூரியன் என்ன செய்யுது? தன்னை சுத்தி இருக்கிற ஏரியாவை புலமா மாத்தி பூமியை பிடிச்சி இழுக்குது. பெரிய திணிவு தானே. அதே மாதிரி சூரியன் கவர்ச்சி பூமி வரைக்கும் இருக்கும். பூமி வரைக்கும் கூட தூரத்துக்கும் இருக்கும். அது ஈர்ப்ப இல்லை என்று கதைக்கிற எல்லாம் விடுங்க. அதே மாதிரி பூமி என்ன செய்யும்? தண்ட புலத்தை சூரியன் மட்டும் அனுப்பி அது கவர்ந்து கொண்டு இருக்கும் சூரியனை. நான் கதைக்கிற விளங்குதா? அதாவது ஒவ்வொரு ஆளும் தண்ட புலத்தின் மூலமா தான் கவர்றாங்க. இவரு விளங்குதா? இவரு தன்னை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்கி பூமியை கவர்றாரு. பூமி தன்னை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்கி சூரியனை கவர்ற மாதிரி தான் அந்த கதை. சரியா? இன்னொரு கதை ஒன்று போகுது. இப்ப ஒரு கதை ஒன்று போகுது. என்னண்டா, இந்த 2 பேருக்கு இடையில ஒரு துணிக்கை ஒன்று போய் வருவதாக சொல்லப்படுது. எல்லாம் எடுகோல் தான், இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அந்த துணிக்கையின் பேர் கிராவிடோன் சொல்றாங்க. என்னது? கிராவிடோன். அதாவது தம்பி, மின் விசைக்கு காரணம் மின்புலம் வேண்டா, அது காரணம் போட்டோன் என்று படிப்போம். போட்டோன், ஜெட் போசோன் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நாங்க அது பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல படிக்கிறேன். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு காரணமான ஒரு துணிக்கை கிராவிடோன் என்று கதைக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சைட்ல நோட் பண்ணுங்க. கிராவிடோன், போட்டோன் மாதிரி கிராவிடோன் கொண்டு போவதாக சொல்லப்படுகின்றதை ஒழிய இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தம்பியா, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். Graviton is not proved. Yes, நான் ப்ரூவ் பண்ணப்படல. நம்ம ப்ரூவ் பண்ணுவோமே. நீங்க கண்டுபிடிங்க, நீங்க கட்டிக்காராங்க கண்டுபிடிங்க. இடையில போய் வாரா பூமிக்கும் அதுக்கு போய் வாரா சொல்லப்படுது, கண்டுபிடிக்கப்படல. நிறைய இருக்குது. கோட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அது கதை பண்ண. சரியா? படம் பார்த்தீங்களா சார்?
இல்ல நம்மள இதான் தம்பி என்ன சொல்றீங்க? இன்டர்ஸ்டெல்லர்ன்ற ஒரு படம் ஒன்று இருக்கு ஓ கிறிஸ்டோபர் நோலன். பாத்திரம். அதுல இந்த கோட் பார்ட்டிகல்ஸ் பத்தி எல்லாம் காய்க்கிறது. ஆமா. இப்ப ஒரு புதுசா ஒரு இங்கிலீஷ் படம் கொண்டு வந்து பாத்துறீங்களா? அந்த ஒரு மனுஷன் அந்த வேற பொடி எல்லாம் வெட்டி எடுத்து படத்துல பேர் நேற்று முந்தா பார்த்தனா எல்லா மனுஷன் ஏதோ ஒரு மனுஷனை உருவாக்குற பாத்துறீங்களா? ஒரு ஆள்ற ஹார்ட் எடுத்து ஒரு ஆள்ற தலைய மூளையை எடுத்து பிராங்கன்ஸ்டைனா? பிராங்கன்ஸ்டைன். ரைட் அதான் போல படத்துல பேர் ஞாபகம் இல்லை எனக்கு முந்தா பார்த்தேன். தமிழ்ல வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்தா பாக்குறல தமிழ்ல வந்தா பாக்குறேன். நல்ல படம் உண்டு பாருங்க டைம் கிடைச்சா. சும்மா அந்த லூசி படங்க தமிழ் படங்களை பார்க்காம ரைட் செஞ்சு பாருங்க. அடுத்த தம்பி 2 கோட்ல எழுதுங்க. நியூட்டன்ட 3ஆம் விதிப்படி 2 சமனாருக்கு முன்னாடி கொடுங்க கொஞ்சம். பருமல சமன் திசையில் எதிர் அது 2 கோட்ல எழுதுங்க. நியூட்டனின் அதுவும் நியூட்டன விதி தான். நியூட்டன்ட 3ஆம் விதிப்படி அந்த கவர்ச்சி விசைகள் பருமல்ல சமனா இருக்கும் திசையில் எதிரா இருக்குமா? சரியா? நியூட்டன்ட 3ஆம் விதிப்படி பருமன்ல சமன் திசையில எதிரா இருக்கு. சரியானே? எடுங்க டியூப்ல கேள்வி செய்வோம். பாசுவ கேள்வி மூலாக கேள்வி. மெக்கானிக்ஸ் தெரியணும் தம்பி. எல்லாத்துக்கும் பேசிக் மெக்கானிக்ஸ் தானா? மெக்கானிக்ஸ் தெரியாம படிக்கலாது இந்த பாடம். சரியா? மெக்கானிக்ஸ் வேறு வெள்ளாடவும் அந்த கேள்வி செய்யுங்க. கோட்ல எந்த பாயிண்ட் சார்? நியூட்டனின் 3ஆம் விதிப்படி 2 விசையும் பருமல்ல சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்கு. விளங்குற வயலை கொள்ளுங்க. சின்ன விஷயம். மூலாவளி எடுங்க செய்வோம். இது 10ஆம் ஆண்டு கேள்வி செய்யுங்க. இடக்கண்டு தேவையான டைம்ல தேவையான நோட் தருவேன் தம்பியா. நீங்க ஒன்றும் அவதிப்படக்கூடா. நீ வேற எங்க படிச்சுட்டீங்க அல்லது எது பண்ணா நான் ஒன்றும் செய்யல அதில் கேட்கக்கூடாதா? நான் சொல்லுவேன். இந்த பூமி கிட்ட தெரிய வந்த என்ன அதெல்லாம் சொல்லுவேன். இல்லை அந்த சந்தர்ப்பம் வர கூட சொல்லுவேனா? பொருத்தமான இடத்துல கதைக்கலாம் வச்சு சும்மா கதைக்கிறாதே. 3ஆவது ரைட் வாசிக்கன். 4 சர்வசமனான புள்ளி திணிவுகள் ஒரு அரை வட்டத்தின் பரிதி மீதும் 4ஆவது திணிவு வட்டத்தின் மையத்திலும் வைக்கப்பட்டிருக்க. ஏனைய திணிவுகளால மையத்துல செய்யப்படுற திணிவுல செய்யப்படுற விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் பருமன் இது இத கவரும். இது இத கவரும். இது இத கவரும். இணைக்கிற கோடு வழியே இருக்குமா? அதே மாதிரி இது இத கவரும். இது இத கவரும். இது இத கவரும். இணைக்கிற கோடு வழியே இருக்குமா? இது இத கவரும். இது இத கவரும். இது இத கவரும். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இந்த 2 விசையும் கேன்சல் ஆகிடும். அப்ப இது எஃப் மட்டும் தான் இருக்கு. இதுல இந்த எஃப் ஓட இது எஃப் வைங்கள நடுவில் இருக்கிற எஃப் வைங்களா? எல்லாம் எஃப் தான். எல்லாம் எஃப் தான். பருமல்ல எஃப் தானே. ஆனா இதுல விளையுட எஃப் தான் இருக்கு. ஒரு எஃப் தான் இருக்கு. இதுல எஃப் ஓட இது 2 பேரும் பிரித்த ஊரும் வரும். சரியா பிள்ளையா? பிரித்த ஊரும் வரும். அதே மாதிரி இங்கேயும் எஃப் ஓட பிரித்த ஊர் வரும். ஆனா இங்க பிரித்த ஊர் எப்படி இருக்கு? பிரித்த ஊர் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கும். சின்ன இருக்குமா? கூட இந்தியன் கூட பெருசா இருக்குண்டாப்பா. பெருசா இருக்கு. 2f cos theta by 2 அல்ல தம்பி. கோணம் குறைஞ்சா cos கூடல்ல. என்ன? இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இதுக்காக.
நான் இன்னொரு படம் கொண்டு போடுறேன், நீ படம் கொண்டு போடுறேன். 3 படத்தையே வைக்க, 3 அங்கேயே வைக்க. எவ்வளவு வரும் பீஸ் சொல்லுங்க அப்போ? எத்தனை எஃப் சொல்லுங்களேன். 3 எஃப் வரும். ஏன்? இடைப்பட்ட கோணம் 0. இடைப்பட்ட கோணம் 0 எல்லாம் கூட்டுப்படும். அப்ப இடைப்பட்ட கோணம் குறைய குறைய விசை கூடும். இதுக்கு ஆக கூட, இதுக்கு ஆக குறைய, இதுக்கு ஆக கூட மெக்கானிக்ஸ் தெரியணும் தம்பி. நீ கொஸ்டின் இப்படி எழுதிட்டு இருக்க கூடாது. சின்ன பிள்ளை ஆட்டுது. சரியா? கோணம் குறைஞ்சா கொஸ் கூடும், கொஸ் கூடுனா விளைவில் கூடும் காய்க்கிறதா? சரி, அந்த கதைங்களுக்கு வேணாம், சின்ன பிள்ளை விளையாட்டு. ஓகே, அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, 2008ஆம் ஆண்டு 60வது கேள்வி. செய்யுங்கள். அவதிப்படாம செய்யணுமா? சரியானே? திணிவு மைய கதையெல்லாம் இங்க கதைக்கிறது. அதுக்காக தான் அந்த கேள்வி போட்டிருக்கான், புள்ளி திணிவு. ரைட். இப்ப நான் ஒரு கதை உண்டு, நீங்க கேள்வியை வாசிங்க, நான் வாரம் விஷயத்துக்கு. 2வது விடை என்று சொல்லப்படுகின்றது. பார்ப்போம். நீ கேள்வியை வாசிங்க, மற்றாக்க செய்யணும் என்ற அவசியம் இல்லை. வாரம். சரி சரி, நான் சொல்றேனே, விளங்கப்படுத்துவோம். மற்ற கேள்வி வாசி கேட்டுமே, எல்லாரும் படிக்கணுமே. என்னோட முடிஞ்சாக்கு 25க்கு எக்ஸாம். கெமிஸ்ட்ரி என்ன ஈஸியாமா? செகண்ட் பார்ட். சரி, இப்ப நான் ஒரு சின்ன விடயம் ஒன்று கதைச்சிட்டு வா. சரியா? சரி, ஃபோர்த் ஆன்சரா? சரி தங்கச்சி பாருங்க, தம்பி பாருங்க. ஒரு கோல் ஒன்று இருக்கு, ஒரு கோல். சரியா? இந்த கோல்றத நீ எம் ஆண்டு வச்சுக்கொள்ளும். ஒரு புள்ளித்தெளி ஒன்று இருக்கு, ஸ்மால். ஒரு புள்ளித்தெளி ஒன்று இருக்குது, இன்னொரு புள்ளித்தெளி ஒன்று இருக்குது, ஆர் தூரம். இதான் நாங்க படிச்சது. என்ன சமன்பாடு? எஃப் வந்து ஜி இன்டு எம்எம்இங்கள் ஆர் ஸ்கொயர். நாங்க புள்ளி திணிவுக்கு கதைச்சனாங்க, அது ஒரு சமன்பாடு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியானே? இப்ப அதே புள்ளி திணிவை இங்க இருந்து ஆர் தூரத்துல வச்சிருக்காங்க. இது ஒரு கோல், இது ஒரு கோல். இங்க செய்யப்படுற விசையும் இங்க செய்யப்படுற விசையும் சமனா இருக்குமா? இப்படி கதைக்கலாமா? இதுல திணிவு மையம் கதைக்கலாமா? திணிவு மையம் கதைக்கலாம். இங்க திணிவு மைய கதையெல்லாம் இங்க கதைக்கலாம். நாங்க இது என்ன செய்யணும்னா தூளாக்கணும். தூளாக்கணும்னா குட்டி குட்டி துண்டாக்கணும். ஒரு துண்டு டிஎம். ஏனண்டா புள்ளி திணிவு தான் சொன்னவரு. நியூட்டன் எதுக்கு சொன்னவரு? கோலுக்கு சொன்னவரா? கோலுக்கு சொன்னவரா? புள்ளி திணிவுக்கு. அது பூமிக்கு பாவிச்சு தூரம் கூட வடிவா. விளங்கிட்டா? அப்ப சின்ன சின்ன கீழமாக்கிறதுனா இதுக்கும் இதுக்கும் ஒரு கவர்ச்சி விசை இருக்கு. அது டிஎஃப் போடுறேன். இன்னொரு துண்டு அதை கவரு, இன்னொரு துண்டு அதை கவரு, இன்னொரு துண்டு அதை கவரு, இன்னொரு துண்டு அதை கவரு. எல்லாத்தையும் கண்டு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கண்டு மடக்கணும். மடக்கணும். மடக்கிறேன்டா பிரித்த உர எடுக்கணும். பாருங்க, நான் என்ன சொல்றேன்டா, அந்த இருக்கிற விசையோட ஒப்பிடக்குள்ள இந்த விசை கூட இருக்குமா குறைய இருக்குமா? இந்த டிஎஃப் எப்படி இருக்குமா? சொல்லுங்க, கூட குறைய இருக்குமா? குறைய. ஏன்? தூரம் கூட. தூரம் கூட தெரியல, குறைய. அப்ப கூட கூடையா டாய் தூரம் கூட குறைய இருக்கும் தம்பி. அவன் வேற ஒருத்தன் சொல்றான் கூடையா மண்டி குறைய இருக்கும். அடுத்த பிரித்த கூற எடுப்பீங்க. பிரித்த கூற எடுத்தா இன்னும் குறைய வரும். என்ன கொஸ்டின் எடுக்கணும். அப்ப படியா பாருங்க, தூரம் கூறுறதால குறைய போகுது, பிரித்த கூற எடுக்கிறதாலையும் குறைய போகுது. விளங்கிட்டா?
அப்ப அவங்க சொன்ன எஃப்ஏ என்றது எஃப் விட குறைய இருக்கு. இது விளங்கிட்டா? பிரித்த கூறா குறையும் தானே. கொஸ்தீட்டா பை 2 பெருக்க கூட குறையும். கொஸ்தீட்டா மடக்க கூட எல்லாம் குறையும். கொஸ்த பெருமானம் உண்டை விட குறையத்தானே. அப்ப தூரம் கூறுறதாலையும் குறைய வரும், பிரித்த அப்ப ரெண்டும் குறைய போகுது. இது ஒரு விஷயம். ஓகே ரைட். இப்ப அடுத்த கதை என்ன செய்வோம்? படத்துக்குறவா இல்லாட்டி அதை அழிச்சு போட்டுக்குற. இப்படி ஒரு இருக்காரு. இதுக்கு என்ன நடக்கு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு எல்லாமே ஆர்த்தூரம் தான் பாருங்க, மையம்தான். இது ஒரு பிரித்த ஊரு, இது ஒரு கீலம், இது ஒரு கீலம், இது ஒரு கீலம். அப்ப என்ன நடக்கும்? இதோட ஒப்பிடக்குள்ள அதுக்கு என்ன வரும் சொல்லுங்க அப்போ? அதுக்கு இதோட ஒப்பிடக்க கூட வரும். ஏன் கூட வரும்? கூட வருமேண்டா எல்லாம் ஆறு தூரத்தால, எல்லாம் ஆர்த்தூரம். பிரித்த ஊரால குறைய வரும், எல்லாம் ஆர்த்தூரம். ஆகவே எஃப்ஏ விட எஃப்பி கூட, அதை விட எஃப் கூட. ஏண்டா எல்லாமே ஆர்த்தூரம். இங்க எல்லாமே ஆர்த்தூரம் பாருங்க, எல்லாம் ஆர்த்தூரம். பிரித்த ஊரால குறையும், ஆனா எல்லாம் ஆர்த்தூரம். இது ஆறை விட கூட தூரம் இருக்கு. சரி, இப்படி செய்ய தெரிஞ்சா போதும், எங்களுக்கு தொகையீடெல்லாம் தேவையில்லை. இப்படி செய்ய தெரிஞ்சா பயோவாக்களுக்கு போதும். சரியா? யாவை விட வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஏ விட எஃப்பி கூட, அதை விட ஜிஎம்எம்ங்கிற ஆர் ஸ்கேட் கூட. நீங்க சொன்ன மாதிரி 4வது விடை பொருத்தமான விடை. என்ன கௌரி, சரியா? ஓம் ஓம். தம்பி, அடுத்தது 3வது கேள்வி எடுங்க, செய்வோம். 3வது கேள்வி. மூணாவது நல்ல கேள்வி உண்டு, அது ஒரு முரல் கேள்வி உண்டு. செய்யுங்க பாப்போம். இந்த முறை எம்சிக்கு வரல, இன்னைக்கு போட்டிருப்பேன் நன்றி வீட்டுல. நாளையோட தம்பி திரவ விரிவு முடிஞ்சிருமா காலையில? நாளை அன்றைக்கு வாயு விரிவு தொடங்குவோம். என்ன விட 3வதுக்கு கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு சீரான உலோக வளையத்தில் டெல்டா எம் பகுதி அகற்றப்படுகின்றது. வளையத்தின் ஆரை ஆரண்டா அகற்றப்பட முன்னரும் அகற்றப்பட்ட பின்னரும் ஓவில் வைக்கப்பட்ட ஸ்மால் எம் திணிவில் தாக்கும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை. பிஃபோர் 0 r², ஆஃப்டர் டெல்டா எம்மா. சரி, ஓகே ரைட். நான் வேறொரு விஷயம் ஒன்று கதைச்சிட்டு வார், வேறொரு விடயம் கழிச்சிட்டு வார். சரியா? பாமர மக்களுக்கு படிப்பிக்கணும் ஏன்னு டக்கண்டு விளங்காத எல்லாருக்கும். சரி, இப்ப பாருங்க, வடத்துறை எம் திணிவு இருக்கு, வடத்துறை எம் திணிவு இருக்கு. நான் இப்படி வச்சுக்கொள்வோமே, ஒரு வட்டம் ஒன்று. வடத்துறை எம் திணிவு, அதுக்கு நேரே வடத்துறை எம் திணிவு, வடத்துறை எம் திணிவு, அதுக்கு நேரே வடத்துறை எம் திணிவு, வடத்துறை எம் திணிவு, வடத்துறை எம் திணிவு. மையம், மையத்தில் ஒரு ஸ்மால் எம் திணிவு வச்சிருக்கேன். சரியா? மையத்தில இருக்கிற ஸ்மால் எம் திணிவில செயற்படுற விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை எவ்வளவு சொல்லுங்க அப்போ? எவ்வளவு? இப்ப எல்லாம் ஃபுல்லா இருக்கு, 0. ஏன் 0 வேண்டா? இது இந்த எம் கவரும்,
அதே அளவுக்கு கீழைக்காலும் கவருங்கள். இந்த கவரும் அதே அளவுக்கு அங்காளைக்கால் கவருங்கள். சுத்தி வளைச்சு எல்லாரும் கவர்றதால விளைவுல என்ன வரைக்கும் 0 இருக்கும். இது ஓகேயா? இது ஓகே. வடிவா சொல்றத கேட்கணுமா? வடிவா சொல்றத கேட்கணும். விளைவு 0. வாரம் வாரம் வாரம். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இந்த திணிவை நான் அகற்றுறேன். இந்த திணிவை அகற்றி விட்டேன். இப்ப விளையுள் கவர்ச்சி விசை எவ்வளவு? ஏண்டா மத்த எல்லாருக்கும் சமப்படுத்த சோடி இருக்குது, ஆனா இவருக்கு என்ன இல்லை. யார அகற்றினீங்களோ அவருக்கு நேரே இருக்கிற ஆளுக்கு என்ன இல்லை, சோடி இல்லை. நான் என்ன கதைக்கணும்டா, அதை அகற்றினா இதை கேன்சல் பண்ணும், இதை கேன்சல் பண்ணும், இதை கேன்சல் பண்ணும். ஆனா இதை கேன்சல் பண்ண ஆட்கள் இல்லை. ஆகவே இவர்ல செயற்படுற விளைவுட என்னவா இருக்குமெண்டா, இந்த திசையில G into MM(R²). இது விளங்கிட்டா பாருங்க ஒரு ஏன் இங்க திசை போட்டிருக்கேன். இதெல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு என்ன தம்பி? அப்ப யார அகற்றுங்களோ அதுக்கு நேர் எதிரே இருக்கிற ஆளால விளைவுள் வரும். இது விளங்கிட்டா? விளங்கிச்சு. அப்படியே வாங்க இந்த கேள்விக்கு வாங்க. இவருக்கு அபிப்பிராயம் தெளிவா இருக்கட்டும். சீரான தெளிவுனா தெளிவு எல்லா இடமும் சீரா இருக்கும், எல்லா இடமும் சீரா இருக்கும். நீங்க எந்த பகுதியில் அகற்றுறீங்களோ, டெல்டா எம் அகற்றினா அதுக்கு நேர் எதிரே இருக்கிற டெல்டா எம் இருக்குல்ல, அந்த டெல்டா எம் ஆல என்ன வரும்? கவர்ச்சி விசை வரும். விளங்கிட்டா? எதை அகற்றுறீங்களோ அதுக்கு நேர் எதிரே இருக்கிற வளையத்திற்கு திணிவால கவர்ச்சி விசை வரும். அதுதான் அகற்றத்துக்கு புறவான கவர்ச்சி விசை. ஆகவே அது என்ன வரைக்கும்? F சமன் G into M delta M equal R². இந்த M வந்து நடுவுல இருக்கிற திணிவு தம்பியா, சரியா? இந்த M அது சரியானே. இந்த எம்முக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் சமன்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன விளையாட? என்னது? நீங்க எதை அகற்றுகின்றீர்களோ அதுக்கு நேரே இருக்கிற ஆளுக்கு தான் சோடி இல்லை. அகற்ற முதல் பூச்சியமா? அகற்ற முதல் பூச்சியம். சரி, நான்காவது கேள்வி. சரி சரி, வாரம் 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 10 கிளாஸுக்குள்ள முடிச்சிருவா தம்பி. இது மூலம் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ரெக்கார்டிங் போட பார்ப்பேன் மேக்சிமம். ஆனால் சில ரெக்கார்டிங் போடுறால வாரல நிறைய பேருனே. பே பண்ணாங்க 90 பேருக்கிட்ட பே பண்ணா நான் 70 60 தான் வாரங்க. என்ன செய்யறேன் ஐயா, ஹீட்டுக்கும் அப்படிதான். அது கட்டுறாலும் வரான் இல்லை, ரெக்கார்டிங் பார்த்து படிக்க அளவு ஐயா. சரி, இப்ப அடுத்த கேள்வி, உள்ள 4வது கேள்வி. தனியாக்கப்பட்ட பண்ணுங்க. தனியாக்கப்பட்ட என்ன தெரியுமா? வேற புலங்கள்ல டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம். சரியா? தனியாக்கப்பட்டா வேற புலங்கள்ல டிஸ்டர்ப் இல்லை, வேற ஆக்கள் இல்லை, ஒன்றும் செய்ய அவங்கள பாதிப்புகள் இல்லை, செல்வாக்கு இல்லை மற்றாக்கள் அர்த்தம். சரியா? ஓகே. இப்ப ஒரே நேர்கோட்ல 3 புள்ளி திணிவு வைக்கப்பட்டிருக்காம். படத்தில் காட்டியவாறு 1 கிலோகிராம் திணிவில் தாக்கும் விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை 0. சரி, இப்ப இவரை கவருவாரு F1 என்று வைப்போம். இவரை கவருவாரு F2 என்று வைப்போம். இவரை கவருவாரு
அது தேவையில்லை. 9 கிலோகிராம் 1 கிலோகிராம கவரும், 1 கிலோகிராம் 9 கவரும். அதான் F1 F1. 1 கிலோகிராம் 4 கவரும், 4 உண்ட கவரும். அதான் F2 F2. 9 கிலோகிராம் 4 கவரும், 4 9 கவரும். நான் அதை குறிக்கல. ஏன் குறிக்கல? எனக்கு 1 கிலோகிராம்ல செய்யப்படுற விளைவிசை 0 தெரிஞ்சா போதும் இந்த கணக்கு செய்யறது. விளங்கிட்டா? ஆகவே F1 F2 அப்படித்தான் இருக்கும், சமனாக இருக்கு. F1க்கு என்ன போடலாம்? G இன்டு M1 M2 9 தர 1 கீழ் R ஸ்கொயர் 10 sin x வர்க்கம். G இன்டு F 4 தர 1 கீழ் x வர்க்கம். சுருக்குங்க. என்ன தம்பி விளங்குதா? 1 கிலோகிராம் விளைவில் விசாரி 0 கதைக்கிறாங்க. பிரச்சனை தானே? விட 4 மீட்டர். ஆமா, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விஷயம் விளங்கு நாடு எடுத்து பாருங்க. விஷயம் விளங்கு நாடு பாருங்க. ஐசரி 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 சரி, ஓகே. சரியா? எக்ஸ் வந்து 4 மீட்டராம். சரியா நம்பி? 4 மீட்டர் சரியா? ரெண்டு ரூட் எடுங்களா 2 பக்கம். 4 மீட்டர் சரி. சரி, ஓகே. அது எழுதுங்க தம்பி. அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இவ்வண்டவெளியில் சூரியன், புவி போன்ற கோள்களை சூரியன், புவி போடலாம். நீங்க வேணும்னா போடுங்க. சூரியனும் ஒரு கோள் தானா? சூரியன், பூமி போன்ற கோள்களை புள்ளித்திணிவாக கருதி சரிடாப்பா எழுதுங்க. சரி, சூரியனை சரிடாப்பா ஒரு நட்சத்திரமா புள்ளித்திணிவாக கருதி நியூட்டனின் நேர்மாறு வர்க்க விதியை, நியூட்டன் அந்த நேர்மாறு வர்க்க விதி சமன்பாட்டை பிரயோகிக்க முடியும். எழுதிக்கொள்ளுங்க. நியூட்டன் நேர்மாறு வர்க்க விதி சமன்பாடு இருக்கல்ல, அதை பயன்படுத்த முடியும் என்று எழுதிக்கொள்ளுங்க. இந்த அண்டவெளியில, இந்த யூனிவர்சல்ல சூரியன், பூமி எல்லாம் ஒரு புள்ளித்திணிவா கருதலாம். என்ன காரணம் என்றா அவங்களோட தூரங்கள் சரியான கூட தேவைன்னா எழுதி கொடுங்க. சரியா? தூரம் மிச்சம் தூரம் அண்ட, அதாவது தூரம் மிக தொலைவண்ட வடிவா நாங்க அந்த திணிவுல புள்ளி திணிவாக கருத முடியும். அதனால நியூட்டன் நேர்மாறு வர்க்க விதி சமன்பாட்டை பயன்படுத்த முடியும் என்றது 2 கணக்கு இருக்கு. செய்யுங்க. சரியா தம்பி? ஈர்ப்பு புலம் இது மட்டும் தான் தம்பி டியூட்டா? சரியா? ஒரு டியூட் தான். நீங்க யோசிக்காங்க பாடம் பெருசு பிடிச்சி யோசிச்சு முடிக்கிறோம் நம்ம. இது அவ்வளவுதான். ஈர்ப்பு புலம் இவ்வளவுதான். டியூட்டே மொத்தம் இவ்வளவு 29 30 பேஜ். சரி, 5வது கேள்வி செய்யுங்க.
5 6 செஞ்சீங்கன்னா அடுத்த நோட் பார்த்தா இந்த 2 கேள்வி பார்த்தோம்னா சரி 5 பேஜ் பார்ப்போம் இல்லையா. ஐந்தாவது கேள்வியும் செய்யுங்க. 4வது விடையா சொல்லுது ஒரு ஆள் விட டெல்ல செஞ்சு பார்ப்போம். சனி ஞாயிறு 3 மணிக்கு போடல தம்பி. திங்கள் தானே போடலாம், திங்கள் இருந்து வெள்ளி தானே போடலாம். என்ன 4வது கேள்விக்கு -20? ஏன் தம்பி மைனஸ்? நீங்க இது மெட்ஸ்காரம் போல வேறு. சரி பருமனை போடுங்க, அது பிரச்சனை இல்லை. அது 2 பக்கம் ரூட் கூட கதைக்காது சுருக்கலுக்கு என்ன அதான் தம்பி. சரி 5வது கேள்வி பாருங்க. சந்திரண்ட திணியை போல் 81 மடங்கு திணிவை பூமி உடையது. சரி இது பூமி என்று வைங்களேன். 81 m. சந்திரன் m என்று வைங்க. m. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 4 தர 10⁵ என்றா பூமியின் மையத்திலிருந்து விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை 0 இடம். சரி இப்ப நாங்க என்ன செய்வோம்டா ஸ்மால் m திணிவை கொண்டே வைப்போம். இந்த தூரத்தை x வச்சு கொள்வோமே. x இது எவ்வளவு? 4 தர 10⁵ தர x. சரியா? ஓகே. இந்த சந்திர பூமி இந்த திணிவை கவரும் f. சந்திரனும் கவரும் f. இந்த f1ம் f2ம் சமனா இருந்தா, இந்த f1ம் f2ம் சமனா இருந்தா இந்த புள்ளியில இருக்க தெளிவில் இருக்கிற விளையுள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை என்ன? சமனா இருந்தா சொல்லுங்க. சமனா இருந்தா 0. அதான் கேள்வி. சமப்படுறது f1 f2. என்ன லெக் ரேஞ்சா பாயிண்ட்ஸா? எது லகாரேஜா விளங்கல அப்படி. f1 g into m1 81 m தர m இன் கீழ் x வர்க்கம் g into m கேபிட்டல் M இன் கீழ் 4 போறோம்னா x இந்த வர்க்கம் 15 போற சேர்த்து கொள்வோம். யாரு கேட்கறது நம்மள்ட்ட? சரியா? பட்டுங்க g mm g mm 81 9 9 81 x 1 இங்கள் 4 x என்ன 36 9x 4x எத்தனை வரும் x? சுருக்கி எடுங்கோ. முப்பத்தாறு என்ன 9 சாரி 36 9x இதுஞ்சால x 10x வந்து 3 சாராம்பி. ஹலோ என்னடா விடைய சொல்லுங்க. எத்தனாவே? 2 2 15 நடுவுல வருதா? நடுவுலையா? இல்லையே. 4வது விட. 4வது விட. அடுத்த கேள்வி செய்யுங்க. பாசுப கேள்வி 6வது கேள்வி செய்யுங்க. ஆறாவது கேள்வி வெளியூராக்களும் கிளாஸ் கேட்காங்க தம்பி. எங்கட கல்முனை வேற வர பாட்டியில் கேட்குது. ஆனால் நம்ம செய்யல. என்ன பிரச்சனை? நம்ம தொடர்ந்து சூம் கிளாஸ் செய்கிறோம் இல்லையே.
சரி, ஆறாவது செய்யுங்க. ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு கேள்வி. செய்யுங்கள். சார், ஏத்துக்கும் 3க்கும் இடையில் தூரம் தானே 4 தர 15 ஓம். எக்ஸ் வந்து எங்க இருந்து கேட்டிருக்கு? பூமியில இருந்து கேட்டிருக்கு. மாறியா பாருங்க, எங்க இருந்து கேட்டீங்க பாருங்க கொடுக்க. பூமியில நகடி பூமியில தான் கேட்டீங்க. சின்ன திணிவு கிட்டான் தம்பி, ஈர்ப்பு கவர்ச்சி விசை 0 வருமா? சின்ன திணி வேண்டா, அங்க ஆரிய கிட்ட வருது, சந்திரனை கிட்ட வருமா? அது பிறகு நாங்க படிப்போம். ரைட். ஆறாவது கேள்வி. சரியா? எம் 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 சரி பாருங்கள். உருவில் காட்டியவாறு ஒரு பக்க நீளம் ஏ ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணியின் உச்சிகளில் ஒவ்வொன்றும் தெளிவு எம்மை உடைய 3 உடுக்கள் உள்ளன. 3 உடுவா, உடுவண்டா கோள்கள். சரியா? ஓகே. 3 உடுக்களும் முக்கோணியின் மையம் போலி பற்றி அவற்றுக்கிடையே தொடக்க தூரத்தை பேணிக்கொண்டு வாரம் ஒரு வட்டப்பாதையில் சுற்றுகின்றன கொள்க. உடுக்களுக்கு இடையில் ஈர்ப்பு கவர்ச்சி விசை மாத்திரம் தாக்குதண்டா, ஆவர்த்தன காலம் என்ன? அப்ப இதுக்கும் இதுக்கும் எல்லாம் கவர்ச்சி விசை இருக்குமே. இதுக்கும் இதுக்கும் எல்லாம் கவர்ச்சி விசை எஃப் தான். ஒரே தூரம் தானே, திணிவுற பெருக்கவும் சமன், தூரமும் சமன். அப்ப ஈர்ப்பு கவர்ச்சி விசையில பருமனும் சமன். இதுவும் எஃப், இதுவும் எஃப். இது 60 வகையா இருக்கு. சரியா? கள்ளம் சொல்லுங்க. அப்ப சின்ன கேள்வி ஒன்று கேட்க, இந்த தூரம் அவ்வளவா இருக்கும்? அப்போ ஏயின் கீழ் வர்க்க மூலம் 3. எங்க படிச்சாங்க? கோலமானி. கோலமானி கரைக்கால், கரைக்கால் நடுக்க. சரி சரி சரி. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, ஏதாவது கோளுக்கு மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிப்போம். பாவிப்போமா? என்ன வரும்? எஃப் cos 30, எஃப் cos 30 என்ன வரும்? 2f cos 30 m into r ஒமேகா வர்க்கம். சரியா? சுருக்கிடுங்க பாப்போம். 2f cos theta by 2 போடலாம். 2f cos 30 கவர்ச்சி விசையில பருமன் சமனா இருக்குமா? கேள்வி வந்து சுத்தேல் காலம் t சமன் 2π ஒமேகா தான் கேள்வியா? சரி காட்டுறேன் பாருங்க.
2 எஃப்க்கு என்ன போடலாம் ஜி இன்டு எம் எம் இன் கீழ் எம் 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 தரையும் தூரம் வந்து ஏ ஸ்கொயர் cos 30 வர்க்க மூலம் 3 இங்கில் 2 ஏ ஸ்கொயர் போட்டது விளங்கிட்டா தெளிவெளி கிடைப்பட தூரம் தானே போறோம் கவச்சி விசைக்கு எம் இன்டு ஆரை வந்து ஏ இன்கிள் √3 ஒமேகாட வர்க்கம் அந்த பாருங்க ஒமேகாக்கு என்ன போடலாம்னா 4π வர்க்கத்தின் கீழ் டி ஸ்கொயர் கேள்வி டி சுருக்கி எடுங்கள் என்ன வருது என்று சொல்லுங்கள் மெக்கானிக்ஸ் தான் திருப்பி வேணே சார் இது முக்கோணின் மையப்போல் பற்றியா இல்ல மையம் பற்றியா சார்? மையம் சொல்லிக்கானே மையம் பற்றி சுத்துதாண்டு தொடக்க தூரத்தை மாறாம கொண்டு மையப்போலி மையப்போலி என்றிருக்கு சார். ஓ மையப்போலி பற்றி தான் பாவச்சிருக்கேன் மையப்போலி பற்றி பாவச்சிருக்கேனா 3 பேருக்கும் பொதுவான ஒரு புள்ளி பற்றி பாவச்சிருக்கேன் மையப்போலி என்றா அப்ப இது பிள்ளையே சார். என்ன பிள்ளை அது 30 பாயிலம் வராது சார். ஏன்டா வராது ஏன் எஃப் என்ற எபிசர் 60 ரூபாயில ஆகுது என்ன சமபக்கம் கோணம் தானே இஜாஸ் ஓம் சார். சமபக்கம் கோணம் தானே சமபக்கம் கோணம் எப்படி தான் இருக்க போகுது இதானே எஃப் இது மையத்தை நோக்கி சரி அனுபவ வச்சிருக்கேன் என்ன பிரச்சனை மையப்போலி என்றால் அவரத்துக்கும் சுற்றுவட்டத்துக்கான மையம் இருக்கிற கருத்துற புள்ளி தானே என்ன கடுமையா யோசிக்கிற கிடக்க வித்தியாசமான இதெல்லாம் கேட்பான் சுருக்கம் எத்தியா விட வருது விடையை சொல்லுங்க ரெண்டாவது விடை ஓகே விட 2வது விட சரி தம்பி இன்றைக்கு இவ்வளவும் போதும் கூட படிக்கப்படாது நாளை காலாயிட்டு டீயை குடிக்க விட்ட போய் இந்த கிளாஸ் திங்கக்கிழமை நடக்குமானே இந்த கிளாஸ் திங்கக்கிழமை நடக்கும் நாளை டியூட்டோவை வாங்கி எடுங்க நாளை காலையோட திரவ பிரிவு முடிச்சு நாங்க ஞாயிற்றுக்கிழமை வாயு தொடங்குவோம் பாய் பாய் சார்